Hi friends, welcome to Nisha Dream Studio Beauty and Academy. இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுடைய கிளாஸில். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஸ்கின் கேர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், ஃபேஷியல் டிப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ப்ளீச் எப்படி பண்ணுறது, ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, கிளென்சிங்னா என்ன, இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸில் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனல் மூலியமாக ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரு ஆகிருக்கக்கூடிய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டும் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஹாட் ஹேர் ஆயில் மசாஜ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகுது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, முடியினுடைய அடிப்பகுதியில் முடி வெடிப்பு விட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம இந்த ஹாட் ஆயில் ஹேர் மசாஜ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 விதமான ஆயில்ஸ் நமக்கு தேவை. ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில். ஓகே, நம்ம வீட்டில் கோகோனட் ஆயில் ஆஸ் யூஷுவல் இருக்கும். கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே லாவெண்டர் ஆயில் வாங்கிக்கோங்க. இது லாவெண்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கடைகளில் கூட கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லை காஸ்மெட்டிக் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா லெமன் ஆயில். ஓகே, லெமன் ஆயில், லாவெண்டர் ஆயில், அப்புறம் கோகோனட் ஆயில். இந்த 3 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹாட் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹாட் அப்படின்னா என்ன? ஹாட்னா என்ன? சூடு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை எல்லாத்தையும் சரி பங்காக ஊற்றி சூடு பண்ண போகிறோம். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்போவே நம்ம சுடையும் எடுத்து அவங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே சரி பங்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஆளுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா அவங்களுடைய ஹேரோட வால்யூமை பொறுத்து. ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்கேல்பில் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து. அவங்களுடைய ஸ்கேல்ப் ரொம்பவே ட்ரையாக இருக்குது அப்படின்னா நிறைய ஆயில் அது அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்கேல்பில் ஆயில் இருக்குது, அவங்க ஈரத்தன்மையோடு தான் அவங்களோட ஸ்கேல்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிஷ்னர் மாஸ்க் இதெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா குறைவாக தேவைப்படும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் யாருக்கு எவ்வளோ நம்ம ஹேர் ஆயில் ஈக்குவலாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் வந்ததும் என்ன கேட்கணும்? அவங்களோட ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஹேருக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, அவங்களுடைய முடியை பார்த்து கீழே இருக்கக்கூடிய முடி வெடிப்பு விட்டுருக்கா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம உட்கார வச்சு அவங்கள பற்றின விவரங்களையும் அவங்களுடைய ஹேர் மெயின்டைன் பண்ணக்கூடிய விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது 3 ஆயிலையுமே சரி பங்காக ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிலாம் காட்ட போகிறதுல உங்களுக்கு நான் ட்ரையல் காட்டிகிட்டு இருக்கேன். யாராவது ஒரு மாடல் கிடச்சாங்க அப்படின்னா நான் அதை லைவாகவே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி கிளாஸ் வேஸ்ட் ஆகாது. டம்மி மூலிமா உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? மசாஜஸும் எந்த மெத்தடில் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்போது ஒரு டம்மிக்கு நான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லாவெண்டர் ஆயில் எடுத்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆயில் எடுத்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த 3 ஆயிலையும் நான் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பேனில் சூடுபடுத்த போகிறோம். அதாவது ரொம்ப கொதிக்கலாம் வைக்க வேணாம், மிதமான ஒரு நார்மலான ஒரு ஹீட் ஆனால் போதும். லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு, அது மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். அகைன் இதை திருப்பி இந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அந்த ஹாட் ஆயில். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நான் இங்கே வச்சுடுறேன். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன இந்த ஆயில் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சிருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஒரு காட்டன் எடுத்துக்கிறேன். இந்த காட்டனில் இந்த ஆயிலை டிப் பண்ணி நம்ம கிளைண்ட்னுடைய ஸ்கேல்பை பார்த்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிளைண்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிலிட்டி இப்போ இருக்கிறது ஜஸ்ட் நவ் நம்மளுடைய டம்மி. இவங்க தான் நம்மளுடைய கிளைண்ட் இன்னைக்கு. ஓகே, நமக்கு ரியலான கிளைண்ட் கிடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டால் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மேடம் தான் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு டெமோவாக உட்காடுறாங்க, மாடலாக இருக்க போகிறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்கேல்பை நீங்கள்
டைரெக்டாக பார்க்குற மாதிரி வியூ உங்களுக்கு பேக் சைட் பொசிஷனில் வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஓகேவா? ஹெட் நல்லா க்ளீனாக தெரியுதா? இப்போது இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு என்கிட்ட இருக்குது. இப்போது இந்த காட்டன் எடுத்துக்கிறேன். இந்த காட்டனில் இந்த ஹேர் ஆயிலை டிப் பண்ணுறேன். ஓகே, டிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து வலியாத அளவுக்கு காட்டனில் நல்லா ஊறி இருக்கு ஆயில். இப்போ நம்ம கிளைண்ட்டை வந்து இப்படி உட்கார வச்சுக்கிறோம். செக்ஷன் பிரித்து கரெக்டாக செக்ஷன் வைஸ் நம்ம வந்து அப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த செக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த காது ஒட்டி இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க இந்த ஏரியாவை. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இதனோட கண்டினியூட்டி அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே போகிறீங்க. அப்புறம் அகெயின் இன்னொரு செக்ஷன் பிரிக்கிறீங்க. அகெயின் இந்த ஹேர் ஆயிலை நல்லா இப்படி கீழேயும் மேலேயும் வர்ற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகே, திருப்பி அகெயின் டச் பண்ணுறோம். ஹேர் ஆயிலை பஞ்சில் எடுத்துக்கிறோம். திருப்பி அகெயின் செக்ஷன் பிரித்து அதுக்கு பக்கத்தில் அப்படியே திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அகெயின் இங்கே நமக்கு பஞ்சியில் ஆயில் வந்து தீர்றது நல்லா தெரியும். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த பஞ்சியை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் ஊறி இருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல்பில் வந்து இறங்குறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். தெரியுதா உங்களுக்கு? அப்போது பஞ்சியில் ஆயில் தீர்ந்த உடனே என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி அகெயின் ஹேர் ஆயிலை டிப் பண்ண போகிறீங்க. டிப் பண்ணுறீங்க, அகெயின் எடுக்கிறீங்க, திருப்பி ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. இப்படியே ஃபுல்லாக இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதனோட கண்டினியூட்டி அப்படியே செக்ஷனை எடுத்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி முடிக்கணும். ஓகே, திருப்பி அகெயின் இந்த பக்கம் இங்கேருந்து எடுக்கிறீங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்கேல்பில் எடுத்துகிட்டு வந்து இந்த ஏரியாவை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே வரைக்கும் கொண்டு போயிடுறீங்க. வேர்க்கால்களில் இது வந்து இந்த ஆயில் வந்து நல்லா வந்து அப்ளை ஆகணும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக இது வந்து நல்லா உட்காரணும். பாருங்க, இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இப்படி செக்ஷன் பிரித்து இப்படி செக்ஷனை பிரித்து ஒரு இடம் கூட விடாமல் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக அந்த ஸ்கேல்பில் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம காட்டனில் ஆயிலை டிப் பண்ணி ஃபுல்லாக நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாமே சரிசமமாக வந்து ஃபுல்லாக வந்து படரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹேரை வந்து நல்லா வந்து கோதி விட்டு அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்கேல்பில் படுற அளவுக்கு ஒரு மசாஜஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி ஹேர்க்குள்ளே கை விட்டு நம்ம பண்ணணும். அவங்களுடைய ஹேர் வால்யூமை பொறுத்து நம்மளுடைய கைகள் வந்து உள்ளே பதியும். ஆனால் நம்ம ஸ்கேல்பில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் காட்டணும். ஹேர்க்குள்ளே இருக்கக்கூடாது, ஸ்கேல்பில் தான் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். பாருங்கள், இப்படி உங்களுக்கு தெரியுதா? என்னோட கை விரல்கள் ஃபுல்லாக ஸ்கேல்பை நோக்கி தான் இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி ஃபுல்லாக அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒருவேளை ஒன்றுக்கும் பாதிக்குமா அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் இந்த மசாஜ் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த ஆயில் வந்து பரவிடும். இப்படி வந்து அப்ளை பண்ணுறீங்க. கம்பல்சரி நீங்கள் இந்த மசாஜஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆயில் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி உங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு டவல் வந்து மேலே வந்து போட்டுடுங்க. சரியா? இப்போது ஃபுல்லாக வந்து உள் பக்கமாக விட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துடுறோம். இப்படி ஒரு மசாஜ் கொடுத்துடுறோம். பாருங்க, இப்படி கோதி விட்ட மாதிரி கஸ்டமருடைய ஹெட்டை நல்லா அழுத்தமாக பிடிச்சி இப்படி கோதி விடுறோம். அவங்களுடைய கழுத்து பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் வந்து உள்ள நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு கொடுத்துருங்க. இந்த காது ஒட்டின பகுதி இருக்குல்ல, இந்த இடம், இந்த காது இந்த இடம் இருக்குல்ல, இந்த பகுதியும் அதே மாதிரி இந்த சைடும், இந்த 2 கைகளையும் இந்த காது ஒட்டின பகுதியில் கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியுதா? என்னோட கை விரல்கள் இங்கே இருக்கு. அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவா அப்படியே ஹெட்டுக்கு வாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியே அகைன் கீழே போங்க.
இப்போ ஒரு செக்ஷன் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி அந்த காதுல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு திருப்பி அகெயின் அதே மாதிரி மெதுமெதுவா வந்து இந்த இடத்துக்கு வரீங்க. அகெயின் திருப்பி அப்படியே கீழே வரீங்க. இதே போலவே நம்ம ஃபுல் ஹெட்டையும் வந்து முன்னாடி பின்னாடின்னு அப்படியே மசாஜ் பண்ணி கவர் பண்ண போறோம். ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த ஹேரை வந்து நல்லா கம்ப்ளீட்டா இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர்லயும் படியும்படி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. கஸ்டமருடைய ஹெட்டை இப்படி. இது நமக்கு நாமளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒருத்தர் நமக்கு பண்ணி விடும் பொழுது தான் அந்த ஃபீல் வந்து சூப்பரா பெட்டரா நீட்டா அந்த ஃபீலோட நமக்கு அந்த ஃபுல் ஃபங்க்ஷனும் உள்ள வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஃபுல் வியூவை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பாருங்க, இப்போ ஹெட் ஃபுல்லா வந்து அப்படியே வந்து இந்த ஹேரையும் சேர்த்து டைட் பண்றேன். எப்படி எப்படி நெக்கோட சேர்த்து ஹோல்ட் பண்றேன். நெக் இது கஸ்டமருடைய நெக். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்படி நல்லா பிரஸ் பண்ணி விடுறீங்க. அதுக்கப்புறம் ஹெட்ல இருந்து நீங்க டேப் பண்ற மாதிரி இங்க பாருங்க, இப்படி ஒரு ரெண்டு விரல்களையும் டைட் பண்ணி பிரஸ் பண்ணி அப்படியே ஃபுல் செக்ஷன் வைஸ் அந்த நேர் வகுடு நம்ம எடுப்போம்ல அந்த நேர் வகுடு வரைக்கும் அப்படியே கொண்டு போறீங்க. பாருங்க, இங்க நான் உச்சி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படி பாத்தீங்களா? பிரஸ் பண்ணணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும். அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த நெக் பகுதி வரைக்கும் வந்துடணும். இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் வரைக்கும் அப்படியே இங்க வரீங்க, டவுன் பண்றீங்க. தெரியுதா? இதுதான் கழுத்து பகுதி. ஓகே, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இது போலவே ஒரு செக்ஷனா நீங்க பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நேர் வகுடு பண்ணிட்டீங்க. அது போலவே பக்கத்துல அப்படியே கொண்டு வந்து கரெக்டா அப்படியே கீழே கொண்டு போறீங்க. ஒன் சைடு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அகைன் நெக்ஸ்ட் சைடு நம்ம போயிடலாம். அதே மாதிரி கழுத்து பகுதிக்கு கீழே போயிடுங்க. அதே மாதிரி ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம். இந்த கைகள் இந்த விரல்கள் எல்லாமே ஃபுல்லா ஃபோக்கஸ் இந்த ஹெட்ல தான் கான்செப்ட் இருக்கணும். ஃபுல்லாவே இதுல தான் நீங்க ஃபோக்கஸ் கொடுக்கணும். இது எதுவுமே வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்பதான் அது ப்ரெஷர் பாயிண்டோட அவங்களுக்கு மசாஜ் கொடுக்க முடியும். இவங்க டம்மிங்கிறதால இவங்க என்னை விட்டு நகண்டு போறாங்க. இப்போ இது வரைக்கும் அதே போல ரொட்டீன் மசாஜ் இந்த சைடு நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக் பகுதிக்கு ஒரு மசாஜ் கொடுக்கலாம். நெக் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் விரிச்சு காட்டுறேன். பாருங்க, இந்த இடம். ஓகே, இதை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிளைண்ட்டோடைய ஹெட்டை வந்து நம்மளை பார்த்த மாதிரி கொஞ்சம் இப்படி டவுன் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க பேக் பொசிஷன்ல இருக்கிறீங்கனாலும் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு பேக் பொசிஷன்ல காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு டம்மியினுடைய அந்த பேக் நெக் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து வியூ ஆகாது. அதனால வேண்டி நான் இப்படி நின்று காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய விரல்கள் 2 விரல்களையும் இப்படி வைக்கிறீங்க. இதுதான் கழுத்து பகுதியினுடைய கடைசி முடிவு. அதாவது முதுகு தண்டனுடைய இந்த கழுத்துல லாஸ்டா இங்க நிக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த 2 கட்டை விரல்களையும் அழுத்தமா வச்சு மேல கொண்டு வாங்க, நீவின மாதிரி. இப்படி தெரியுதா? இந்த இடத்துக்கு முடி எங்க வந்து ஸ்டாப் ஆகுதோ அங்க அழுத்தமா வந்து முடிக்கிறீங்க. அகைன் இது ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா செம்ம ரிலீஃபா இருக்கும். நெக் பெயின் இருந்தாலுமே இதுல வந்து அவங்களுக்கு டோட்டலா போயிடும் அந்த நெக் பெயின். இது முடியும் போது, இந்த மசாஜ் முடியும் போது கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி முடிக்கிறீங்க. ஓகே, 2 டைம்ஸ் பண்ணிட்டோம். அகைன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதனோட சென்டர் இந்த இடத்துல இந்த தண்டு தெரியும். முதுகு தண்டனுடைய கண்டினியூட்டி இந்த இடத்துல நமக்கு ஒரு எலும்பு மாதிரி நல்லா தெரியும். நம்ம கை வந்து நல்லா தெம்படும். அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். கொடுத்து இந்த இடத்துக்கு இப்படி போறோம். ஓகே, 3 டைம்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவங்கள ஃபுல் டவுன், உங்களை பார்த்த மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஃபோக்கஸ் கொடுங்க. இந்த இடம் கீழே
அடி முடியினுடைய அடிப்பகுதி, கழுத்தினுடைய பகுதியிலிருந்து இந்த 4 விரல்களும் கழுத்தை ஒட்டி இப்படி கொண்டு வரீங்க. காது பகுதியையும் சேர்த்துக்கோங்க இன்க்ளூடிங். இது பாருங்க, இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி எடுக்கணும். இது பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப ஈஸியா தெரியும், அதுக்கப்புறம் இது என்ன மசாஜ் அப்படின்னு தெரியும். ஆனா இது பண்றவங்களுக்கு தான் இது எப்படி இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பண்ணிக்கிறவங்களுக்கு இதனுடைய ஃபீல் எப்படி இருக்குதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஹேர் கொட்டுறதும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நின்றுடும். பாருங்க இப்படி. ஓகே, புரியுதா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்பவே ஆல்மோஸ்ட் ஹேர் ஆயில் ஃபுல்லா இவங்களுடைய ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம். நல்லா உள்ள இறங்கி இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவங்களுடைய இப்படி தொட்டு பார்த்தாலே நல்லா தெரியும் நம்மளுடைய ஹேர் ஆயில் எந்த அளவுக்கு உள்ள அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இவங்களை குனிய வச்சிருக்கோம்ல, இப்போ நம்ம இதை நிமித்திடுவோம். இவங்களை இப்போ நிமித்திட்டு இப்போ நெக் மசாஜ் நம்ம கொடுத்துட்டோம். அதனுடைய கண்டினியூட்டி நம்ம ஷோல்டருக்கும் அப்படியே இறக்கி விட்டுருவோம். ஷோல்டருக்குன்னா ஷோல்டருக்கு நம்ம இந்த இடத்துலையும் மசாஜ் கொடுத்து அப்படியே கொண்டு போய் கீழே இறக்கும். அப்படியே கொண்டு நெக்ல இருந்து கொண்டு அப்படியே ஷோல்டர் கொண்டு அப்படியே கீழே கீழே நம்ம இறக்கிட்டு போவோம். சரிங்களா? அது நம்ம பேக் மசாஜில் உங்களுக்கு நான் கிளியராக அதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மசாஜ் கொடுத்துட்டோம்ல, திருப்பி அகெயின் ஒன்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னொரு மசாஜ் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஹேரை 2 ஹேர் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட்டில். இதை இந்த ஒரு விரல், இந்த சைடு ஒரு விரல், 2 விரலில் நம்ம இந்த 2 ஹேர் எடுத்துக்கிறோம். இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி வச்சு நம்மளுடைய கஸ்டமருடைய ஹெட்டில் பின்பக்கமாக ஒரு ஈடு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி அகெயின், அதாவது நடு கோடு வகுடு இருக்குல்ல, அந்த வகுடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஹேர் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி இங்கே எடுக்கிறோம், ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம், கையில் கொடுத்துட்டு இப்படி இழுக்கிறோம். ஓகே, அது போலவே ஃபுல் ஹேரை நம்ம பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. எடுத்துக்கிறோம், ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம், இப்படி இழுக்கிறோம். எடுக்கிறோம், ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோம், இழுக்கிறோம். ஓகே, இதே போலவே ஃபுல்லா நம்ம இழுக்கிறோம். கீழே வரைக்கும் நம்ம கொண்டு போய் முடிக்கணும். ஓகே, ஹேர் கொட்டுதுன்னா சும்மா நம்ம இந்த ஹேர் ஆயில் மசாஜ் மட்டும் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும். இரும்பு சத்து ரொம்ப தேவைப்படும். ஹேர் கொட்டுது அப்படின்னாலே நம்ம தலைக்கு இரும்பு சத்து நிறைய தேவை இருக்குன்றது அர்த்தம். ஸோ இரும்பு சத்து உள்ள பொருட்களை நிறையா சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள் நிறையா சாப்பிடுங்க. ஹேர் கொட்டுறது உங்களுக்கு தன்னால் நிற்கும். பால் நிறையா குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது குடிச்சிட்டே இருக்க தான் உங்களுடைய உடலில் ஃபுல்லாக ஈரத்தன்மை இருக்கும், ஸ்கேல்பில் ஈரத்தன்மை இருக்கும். முடி கொட்டுற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தினமும் ஒரு நாளைக்கு 2 கிளாஸாவது பால் கம்பல்சரி நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய உடம்புல புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். இரும்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளாக தேடி பார்த்து எடுத்து சாப்பிடுங்க. நம்மளுடைய உடம்பை நம்ம பராமரிக்காமல் அப்புறமா ஹேர் கொட்டுது, ஹேர் எனக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்ம கேட்கறதுல வேஸ்ட்டு. ஸோ நம்மளுடைய உடம்பை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுருக்கோமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஹேர் கொட்டுது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனால் உங்களுடைய உடம்பு பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா நான் சாப்பிட்றதில்ல சரியா, டயத்துக்கு சரியான தூக்கம் இல்லை. நான் கேட்கும்போது அவங்களுக்கான ஆன்சர் எல்லாமே இப்படி தான் வரும். நீங்கள் ஒழுங்காக தூங்குறீங்களா? இல்லை. சாப்பிட்றீங்களா ஒழுங்கா? இல்லை. தண்ணி நிறைய குடிப்பீங்களா? இல்லை, அதுக்கான டைமே எனக்கு கிடையாது.
பசங்க கூடவே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது, நான் ஜாப்க்கு போகிறேன், நான் வந்து கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து டீச்சராக இருக்கேன், இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ எப்படி ஹேர் கொட்டாமல் இருக்கும்? கண்டிப்பாக கொட்டும். எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம தான் பராமரிச்சுக்கணும். இன்னொருத்தவங்க வந்து நம்மளை பராமரிப்பாங்கன்றதுக்கு நம்ம இன்னும் குழந்தை கிடையாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது தான் நம்மளுடைய அம்மா நம்மளை பார்த்து தண்ணி குடிப்பாப்பா, சாப்பாடு சாப்பிடு, பருப்பு சாப்பிடு, இது சாப்பிடு, அதை சாப்பிடு, உன்னோட உடம்புக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க அம்மா, அந்த டைமுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கான ரெமெடிஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்மேட் ரெமெடிஸ் தான் நிறைய அம்மாக்கள் கொடுத்துருப்பாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க உங்கள் அம்மாவுமே தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உடனே அதுக்கான என்ன இருக்குது அதை பார்த்து தேடி பக்கத்தில் ஏதாவது கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கு வந்து பண்ணி கொடுத்து அதை நம்மளை விட்டு நம்மளை உடனே ஓட வச்சிருவாங்க. கரெக்டாக நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நமக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அம்மா வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணியிருப்பாங்க. பாட்டிகள் இருப்பாங்க நம்மளுடைய வீட்டில், பாட்டிகள் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ மெச்சூரிட்டி ஆகிட்டோம், நமக்காக நம்மளை கேர் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தான் நம்மளை கேர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பொழுது நம்ம தேடணும். என்ன நமக்கு உடம்புல கம்மியாக இருக்குது, எதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, அப்போ அதை தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக சொல்கிறேன், செம்மையாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஹேர் கொட்டுறது நின்றுச்சு அப்படின்னு திருப்பி வந்து சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடுறது, தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் கூடாது. இதை லைஃப் லாங் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுடைய முடியை நீங்கள் அழகாக பாதுகாத்துக்கலாம். ஓகே, இப்போது அடுத்தது, இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோமா? இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், இந்த மசாஜ் டம்மிங்கிறதால இவங்க வந்து நான் கொடுக்குற ப்ரெஷருக்கு இவங்க ஆடுறாங்க. கஸ்டமர் வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஹெட்டில் இருந்து இப்படி கொடுக்குறீங்க மேலட்டை. ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஹேருக்கு கொடுக்கறது. ஓகே, கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் அழுத்தி விட்டுறீங்க. நம்ம இப்படி அழுத்தும் போதே அவங்களுக்கு ஃபீல் செம்மையாக இருக்குங்க. அது நீங்கள் ஒருத்தர் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நான் இப்படி பண்ணும்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 100% சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ண விஷயத்த இன்னொருத்தர் வந்து அதை சொல்லும் பொழுது தான் அந்த எஃபெக்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் 2 கையையும் இப்படி வச்சுக்கோங்க, ஒன்றா ஒட்டி. இப்படி தெரியுதா உங்களுக்கு? இவங்க வேற ஆடுறாங்க, இப்படி அடிக்கணும். தெரியுதா? ரொம்பலாம் அடி விடாத அவங்களுக்கு. இப்படிதான் இருக்கும். நீங்க போட்டு பலமா தட்ட போறது கிடையாது, லைட்டா இப்படி ஃபுல்லா எந்த ஏரியாலலாம் நீங்க தட்டலையோ அந்த ஏரியா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து போடுறீங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒரு 5 to 7 நிமிஷங்கள் இதை கண்டினியூஸா பண்ணுங்க. அவங்களுடைய ஸ்கேல்ப்ல நல்லா சூப்பரா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர். இது ஏன்னா அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணிட்ட பிறகும் இந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி மசாஜஸ் கொடுத்துட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. என்னோட கிளைண்ட்லாம் தூங்கிடுவாங்க. டக்குன்னு ஹெட் டவுன் ஆகிடும். என்னென்னு பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நிஷா, நீங்கள் கொடுக்குற மசாஜஸ் வந்து எனக்கு அப்படியே தூக்கத்தை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து ஃபேஷியல் மசாஜுமே வந்து கொடுக்கும்போது சில கிளைண்ட்ஸ் வந்து தூங்கிடுவாங்க. பேக் போட்டும் போதே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக அவங்கள தூங்கட்டும்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்ட பிறகு ஓகேவாடா எந்திக்கலிங்களா அப்படி கேட்ட பிறகு தான் எந்திப்பேன். டமால் டிமில் நம்ம வந்து எழுப்பக்கூடாது கஸ்டமருக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க அப்படின்னாலே அவங்களுடைய மைண்டோடைய ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்மளை தேடி நம்ம பார்லருக்கு வராங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணாலுமே நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அந்த ரூமில் இந்த கிளைண்ட்டும் நீங்களும் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒரு ஓகே அங்கே போனால் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், தனியாக இருப்போம் அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைக்கும். அச்சமுச்சன் சத்தத்தோட ஒரு மாதிரி ஷவுட்டிங்கோடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்லருக்கோ நம்மளுடைய சர்வீஸ்க்கோ வீட்டை தேடி வரமாட்டாங்க.
ஓகே, அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நானும் டம்மியும் இங்கே இருக்கிறோமோ அதுபோல் கிளைண்ட் இருக்கும்போது நீங்களும் கிளைண்ட்டும் மட்டும்தான் இருக்கணும். வெயிட்டிங்கில் ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருங்க. அவங்களையும் இவங்க கூட உட்கார வைக்கிறது, இந்த கிளைண்ட்டு கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுடைய ரிலீஃப்காக தான் நம்ம கிட்ட வராங்கன்றத மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பண்ணி முடிச்ச உடனே ஒரு ப்ரெஷர் கொடுத்து கழுத்துல இருந்து இப்படி டவுன் கொண்டு போயிடும். ஷோல்டருக்கு தலைப்பகுதியை ப்ரெஸ் பண்ணி கழுத்துக்கு கொண்டு போய் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே இங்கே ஷோல்டர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஷோல்டர் வழியாக கீழே இறக்கிடுறேன். ஓகே, கழுத்துலேருந்து தலையிலேருந்து கழுத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த இடம் ஷோல்டர் பகுதி. கை விரல்களை பார்த்துக்கோங்க, இப்படி விரிச்சிருக்கணும். இந்த ஷோல்டரை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இதை டைட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் டைட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி கீழே இறக்கிக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் இது முடிச்சிட்டோன்னே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ முக்கால்வாசி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சா? மீதி இருக்கிற கால்வாசி எப்போ புரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ட்ரையல் பார்க்கும்போது மட்டும்தான் புரியும். ஓகே, இப்போ வந்து இது முக்கால்வாசி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மீதி இருக்கிற கால்வாசியை நீங்கள் ட்ரையல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம குரூப்பில் வந்து எனி டைம் வந்து நம்மளுடைய குரூப் வந்து லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத மெசேஜஸ் வந்து நிறையா வந்து உள்ளே போட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அது டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்றதால தான் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். குரூப் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய டைமிங்கில் நானே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அந்த டைமில் நீங்கள் குரூப்லேயுமே வந்து பதிவு கொடுக்கலாம். அப்போது கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தானே இருக்குது. ஸோ கமெண்ட்டில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து கேளுங்க. இதை நம்ம ஒருத்தவங்க மாடல் கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு நான் உங்களுக்கு கிளியராகவே வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து தீர்றதுக்கு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு இது கிளம்புறாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு கொண்டையை போட்டுருங்க. கொண்டையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவங்கள ரெஸ்ட்டில் வச்சிடும். 1/2 மணி நேரம் இந்த ஸ்கேல்பில் நம்ம கொடுத்த மசாஜ், நம்ம கொடுத்த ஆயில், இது எல்லாமே அப்படியே இருக்கும். அவங்களுடைய ஹெட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை சந்து படுக்க சொல்லிடுங்க. ஓகே, அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு லைட்டாக ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷனர்லாம் தேவை கிடையாது. லைட்டாக ஒரு ஷாம்பு மட்டும் போட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் வந்து ஷாம்பு இல்லாதபடி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளோ ட்ரை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பலாம். வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய வந்து குடிங்க. அதுக்கப்புறம் இரும்பு சத்து உள்ள பொருட்களை வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. இரும்பு சத்தான பொருட்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுடைய ஃபேஸில் க்ளோ கிடைக்கும். நம்மளுடைய ஹேர் வந்து கொட்டாமல் நம்மளுடைய ஹேர் வந்து வால்யூமாக வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அப்புறம் கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க. பச்சை வகையில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறையா சாப்பிடுங்க. பால் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 கிளாஸ் குடிக்கணும். ஆனால் உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 கிளாஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ குடிக்கணும், 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நிறையா குடிக்கணும்னு நினைக்கிறவங்க 6 லிட்டர் வரைக்கும் கூட குடிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நிறையா குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு வந்து நமக்கு புத்துணர்ச்சியாகவும் நம்மளுடைய உடல் வந்து எப்போவுமே ஈரத்தன்மையுடனும் இருக்கும். நம்மளுடைய ஃபேஸும் ஈரத்தன்மையோடு இருக்கும், நம்மளுடைய ஹேரும் ஈரத்தன்மையோடு இருக்கும். இது எல்லாம் ட்ரை ஆகும்போது தான் நமக்கு என்ன செய்யுது, முகத்தில் முகப்பருக்கள் வருது, நம்மளுடைய ஹேரில் டாண்ட்ரஃப், ஈரு, பேனு இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போது நமக்கு டாண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறது சிலருக்கு தெரியாமலே இருக்கும். எனக்கெல்லாம் டாண்ட்ரஃப்லாம் கிடையாது, நான்லாம் நல்லா தான் இருக்கேன், எனக்கு டாண்ட்ரஃப் இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டாண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு பிம்பிள்ஸ் வரும். இது வரைக்கும் பிம்பிள்ஸே இல்லாதவங்களுக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நோட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்குன்னு. அவங்களே பார்த்தாலாம் தெரியாது. ஒருத்தர் வந்து பார்க்கும் பொழுது தான் அந்த ஸ்கேல்ப் இப்படி எடுத்து இப்படி பார்க்கும்போது தான் அங்கே டாண்ட்ரஃப் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அது ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஹேர் ஆயில் மசாஜஸ் எல்லாம் கொடுத்து நான் சொல்லக்கூடிய ஹெல்த்தான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை நம்ம அப்படியே பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் ரொம்ப டேமேஜ் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபால் ஆகிறது நிற்காத அளவுக்கு ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம கொண்டு போகிறது ரொம்ப வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியுமே கண்டி நம்மளுடைய ஒரிஜினல் ஹேரை நம்ம வளர வைக்கிறதுக்கு சாத்தியமே படாது. அதனால் எதையுமே என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல்
நம்ம உடனுக்குடனே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துக்கணும். இன்னைக்கு ஹேர் ஆயில் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு நீங்களே அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மெசேஜஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? முடியாது தானே. மற்றபடி நீங்கள் நார்மலாக அப்ளிகேஷன் கொடுக்கறது, உங்களால் முடிஞ்ச டேப்பிங் மசாஜ் கொடுக்கறது, உங்களுக்கான முடிஞ்சது இப்படி டப் மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கையை வச்சு இப்படி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி டேப் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்படி தலையை வந்து இப்படி நீங்களே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுது இப்படி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வருது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ணுவீங்க. சிலர் கேட்டிருக்கீங்க, இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னை நம்பி யார் வருவாங்கன்னு. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வருவாங்க. நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் என்கிட்ட யார் வருவாங்க அப்படின்ற அந்த கொஷின் எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க? நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தானே இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து 100% கன்ஃபார்ம் நான் வந்து பியூட்டிஷியன் ஆக போகிறேங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோட தானே இந்த கிளாஸ் பார்க்குறீங்க. அப்புறம் எதுக்குங்க பயப்படுறீங்க? தாராளமாக தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் இந்த கிளாஸில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு ஈஸியாக செய்யலாம். உங்கள் கிளைண்ட்டை நீங்கள் போயிட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் கூப்பிடலாம். நான் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன், இன்றைக்கி நீங்கள் எனக்கு மாடலாக வரீங்களா? நீங்கள் எடுத்த உடனே அவங்கக்கிட்ட பைசா வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு சிட்டிங் உங்ககிட்ட உட்காந்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு சொல்கிற மாதிரி ஆகிடும். அன்றைக்கி நான் வந்தேன்லப்பா, எப்படிப்பா இன்றைக்கி எவ்வளோ சார்ஜ் பண்ணணுன்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கள், இவ்வளோ கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஃபேஷியல் தெரியும், நான் உங்களுக்கு பண்ணுறேன், நான் வந்து D10 கிட் வாங்கியிருக்கேன், பப்பாயா கிட் வாங்கியிருக்கேன், பப்பாயா ஃபேஷியல் நல்லா இருக்குது, எனக்கு நான் பண்ணேன் பாருங்கள், உங்களுக்கு நான் பண்ணி விடுறேன் அப்படி நீங்கள் கூப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸ். இதெல்லாமே நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பேசுறதுக்கு வந்து தயக்கம் வேண்டாம். இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பேசுகிறத வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட் நம்மக்கிட்ட அதிகமாக பேசுவாங்க. அதாவது நிறைய பேசுவாங்க மீன்ஸ் நம்மக்கிட்ட பேசவே கூடாது கிளைண்ட் அப்படி சொல்ல வரல. நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவான ஆன்சர் கொடுத்துடுறோம். அப்போ அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து வைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான தேவைகளை முதலே நம்ம கொடுத்துடணும். அவங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் எல்லாமே நம்ம கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு 2 பேரை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உண்மையிலேயே எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். எடுத்தோடனே எப்படி ஸ்பீச் பேசுறதுலாம் தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கும் அந்த மாதிரி பேசணும்லாம் ரொம்ப ஆசை, எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படிலாம் பேசுகிறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனான ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி தைரியமாக போல்டாக நம்ம கிளைண்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுறது, எப்படி நம்ம தைரியமாக பேசுறது, இது எல்லாமே ஒரு செக்ஷனாக உங்களுக்கு நான் பிரித்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஆள் இருப்பாங்களே, உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க, உங்கள் அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, ஏன் அம்மா இருப்பாங்க. அம்மாலாம் வந்துட்டு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க நம்ம வீட்டில் நமக்காக வேண்டி. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ண, தாராளமாக அவங்கள உட்கார வச்சுமா, வாங்கம்மா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் வந்துட்டு உங்களுடைய ஹெட்டை வந்து மசாஜ் பண்ணி கொடுக்குறேம்மா, உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குல்லம்மா, அப்படியே ஹேர் ஃபால் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து தலைவலி நிறையா இருக்குல்லம்மா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்ல, இன்றைக்கி நான் அது எல்லாமே போகிறதுக்கு ஒரு ரிலீஃபான ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்குறேன், நான் கிளாஸில் பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழகாக உட்கார வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நமக்காக அவ்வளோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலீஃபை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்கள அப்படியே ஃப்ரீயாக அப்படியே உட்கார வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அது அம்மா பாராட்டினா எப்படி இருக்கும், அவங்க சொல்லுவாங்க முடிச்ச உடனே, அப்பா பாப்பா சூப்பராக பண்ணிட்டேன், பாப்பா சூப்பராக பண்ணியிருக்கேம்மா, இப்படி ஒரு ஃபீல் நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது, நான் பார்லருக்குலாம் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நீ இது பண்ணது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது பாப்பா, நீங்கள் அடுத்த டைமும் எனக்கு பண்ணி விடுவியா அப்படின்னு அவங்க சொல்லும்போதே உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வெளியே போயிட்டு கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு தேடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்ட்ட யார் பண்ணிக்கிறாங்கன்ற அந்த கொஸ்டினே வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்களே பிடிங்க, உட்கார வைங்க, அவங்களே ப்ரிப்பரேஷன் கொடுங்க. அம்மா, அக்கா, தங்கச்சி, கல்யாணம் ஆகிட்டு இருக்கா ஹஸ்பண்ட், தம்பி, அண்ணா, குழந்தைங்க, பையன், பொண்ணு, யார் கிடைக்கிறாங்களோ உட்கார வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள வச்சு நீங்கள் ட்ரையல் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க வச்சு நீங்கள் ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கைகள் நல்லா வேலை செய்கிறது நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அப்போது இந்த கைகள் இவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா? அடுத்தவங்களுக்கும் வேலை செய்யும் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கிளைண்ட் வரும்போது உங்களுடைய கைகள் இங்கே இவங்களுக்கு வேலை செஞ்சதை விட அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த கைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் வந்து லைவாக பார்ப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். கிளாஸை பார்க்குறத மட்டும் வந்து ஒரு பியூட்டிஷியன் வந்து ஆகிறதுக்கான திறமை கிடையாது. இந்த கிளாஸில் என்ன பார்க்குறீங்களோ அதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் தியரியை மட்டும் பார்த்துட்டு ஓகே நான் பார்த்துட்டேன் மேம், நல்லா இருக்கு மேம், அது மட்டும் எனக்கு கமெண்ட்டில் வர்றது எனக்கு வந்து வேண்டாம். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகணும்.
அடுத்த லெவலுக்கு போகணும். பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது, எல்லாருமே தான் வீடியோ போடுறாங்க, எல்லாருமே பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருப்போம். அது கிடையாது. நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோன்னா இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக 100% வர முடியும். அப்போ தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுவும் சாதாரண சர்டிஃபிகேட் கிடையாது. நீங்கள் ஒரு பார்லராக வச்சு நீங்கள் ஒரு ஓனராக ஆகிறதுக்கான அங்கீகாரம் உள்ள ஒரு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்க போகுது. கனவு மட்டும் கண்டுட்டே இருந்தால் பத்தாது, அதை நம்ம நிஜமாக்கி காட்டணும். நம்ம கிட்ட இருக்கிற ஆட்களை பிடிங்க, உட்கார வைங்க. ஃபர்ஸ்ட் காசை நோட்டம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களோட ப்ராக்டிக்கல்ல உங்களுக்கு யார் வந்து மாடலாக கிடைக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு மணி. இப்போதைக்கு வேல்யூ என்ன? அவங்க தான் உங்களுக்கு மணி. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவங்கள வச்சு நீங்கள் பார்க்க போறீங்க. அப்போது அவங்க உங்களுக்கு மணி. அவங்க ஒரு கஸ்டமரோ ஒரு மாடலாக நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு மணி. இன்னைக்கு ஒருத்தர் அவங்கள நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது மணி உள்ள ஒரு கஸ்டமர். அந்த கிளைண்ட்டு கிட்ட உங்களோட மணியை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னும் பொழுது நம்ம காசை வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட கை வித்தையை அவங்க கிட்ட காட்டினீங்க அப்படின்னா அடுத்த கிளைண்ட்டுக்கு நம்ம மணி வாங்கும் பொழுது அந்த கை வித்தை டபுள் மடங்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தயவு செய்து இனிமேல் யாரும் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. என்னால் முடியுமான்ற அந்த கொஸ்டினே வேண்டாம். எல்லாமே பெண்களால் முடியும், எல்லாமே நம்மளால் முடியும். ஸோ எல்லாமே இந்த கிளாஸில் வர இருக்குது. அடுத்தடுத்து ஸ்கின் பற்றின ட்ரீட்மெண்ட்ஸ், ஹேர் பற்றின ட்ரீட்மெண்ட், இந்த ஃபுல் பாடி பற்றின எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ண இருக்கோம். ஸோ கிளியராக இந்த சேனலை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நம்ம சர்டிஃபிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், கரெக்டான நோட்ஸும் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிளாஸஸை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட கிளாஸ் படிக்கிறீங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோட்டில் வந்து போட்டுக்கோங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க? நிஷா ட்ரீம் ஸ்டுடியோ பியூட்டி அண்ட் அகாடமி ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கிளாஸ் பார்த்தோம் நம்ம? நான் அது தெரியாத போயிடுச்சு, 2வது கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், முன்னாடி கிளாஸ் தெரியலன்றதால தான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையுமே பின்னாடி போன ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே லிங்கோடு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன அதை அப்படியே எழுதுங்க. அதில் என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அது எல்லாத்தையும் எழுதுங்க. புரியாததை கமெண்ட்டில் தைரியமாக கேளுங்க. நான் திருப்பி அகைன் வீடியோ போடும்போது இப்போ எத்தனை பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்பீச்சில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா? அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன்ல, அது போல் உங்களுடைய டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ எதுவுமே தெரியல பரவாயில்லன்னு கொஸ்டின் மார்க்கை வச்சு அதை க்ளோஸ் பண்ணாதீங்க. அதில் டவுட் இருக்குன்னா நிச்சயமாக கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தான் தேடி ஒவ்வொன்றும் படிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இங்கே வந்து நான் நின்றுருக்கேன். இது ஒரே ஸ்பாட்டில் ஒரே வீடியோவை பார்த்தோ ஒரே கிளாஸில் அட்டன் பண்ணியோ கற்றுக்கிட்ட கோர்ஸ் கிடையாது. என்னுடையது நிறைய தேடல்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னா இந்த வீடியோஸே பத்தாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ட்ரிப் மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுபோல் நீங்கள் வந்து எதையுமே வந்து விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த செக்ஷனை நோக்கி போயிட்டே இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு போட்டு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்போது அதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குமா? ஒரு கிளைண்ட் சடனாக நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் 8th கிளாஸ் 9th கிளாஸ் இப்போ நம்ம போட போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். அப்போது இதை நீங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ சடனாக ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஃபேஷியலுக்காக வராங்க, ஸ்கின் பற்றி கேட்க, என்னோட ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரி போடலாம், அவங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு டவுட் திருப்பி வரும். அப்போ என்ன பண்ணலாம்? கடகடனே ஃபேஷியல் நோட்ஸ் எடுக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னது அங்கே இருக்கும். டீடைல் வந்து யாருக்கு போடணும், பப்பாயா வந்து யாருக்கு போடணும், எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்த ஃபேஷியல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நோட்ஸ் அதில் கொடுத்து எழுதி வச்சுருப்பீங்கல்ல நீங்கள். அப்போ அதை டக்குன்னு நீங்கள் பெரட்டி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா, நீங்கள் வந்து ஃபேஷியலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா டீடைல் யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும், உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராதுன்றதை நீங்கள் அப்படியே சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் இதுதான். அந்த நோட்ஸை வந்து நீங்கள் எப்போனாலும் தெளிவாக எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்காக வேண்டி திருப்பி வீடியோவை நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த நோட்ஸ் எல்லாமே எனக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கேட்கப்படும், கட்டாயம் கேட்கப்படும். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய வீடியோவில் இருக்கான்றது பார்க்கப்படும். நீங்கள் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்கன்றதுக்கு எனக்கு ஆதாரம் அதுதான். ஸோ அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். இது போல் பியூட்டிஷியன் ஆகணுங்கிற கனவோடு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்க பலனடைஞ்சதாக இருக்கட்டும். ஸோ இது வந்து இதோட போகிறது கிடையாது, கற்றுக்கிட்டு அப்படியே போகிறது இல்லை. இதை வச்சு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை அவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு நன்மையை தேடி கொடுத்ததாக இருக்கும்.
ஸோ அதனால் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து இதில் வைங்க. எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னென்ன தேவைப்படுது, என்ன வேணும், ஸ்கின் கேரை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா, இதை பற்றின விஷயங்களும் இதில் வைங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுவுமே போஸ்ட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன். நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு விஷயம் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பெரும்பாலானவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அவார்டு வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு செமினார் வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஒரு ஈவெண்ட், பெரிய ஈவெண்ட் ஒன்று காத்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நீங்களுமே அவார்டு வாங்கலாம். நம்மளுடைய கிளாஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, நீங்களும் பியூட்டிஷியன் ஆகக்கூடிய கனவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அவார்டு உங்களுக்கானதும் கூட தான். இதனுடைய முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிறேன். அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த அவார்டு வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வர வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இந்த சேனலை வந்து பகிர்ந்து கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கான பூஸ்டே வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு அங்கீகாரம் கொடுக்கறது அந்த கமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக்கும் தான். ஸோ அதனால் இதை வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.